அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் கல்லாமை. ஆங்கிலத்துல த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ராட்னு சொல்லுவாங்க. குறள்: களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். குறள் எண் 287. குறளின் விளக்கம்: அளவோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள் மற்றவர்களின் பொருளை மீது ஆசைப்படுவதோ களவாடுவதோ சூது கொள்வதோ தெரியாது என்கிறார் வள்ளுவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கல்லாமை என்ற அதிகாரத்துல வாழ்க்கையை அளவோடு புரிந்து கொண்டு வாழ்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களின் பொருளின் மீது ஆசைப்படுவதோ களவாடுவதோ சூது கொள்வதோ தெரியாதுன்னு சொல்றாருங்க. அவங்க எப்படி வாழ்வாருன்னா, அவங்களுடைய ஆற்றலை கொண்டு, அவர்களை உழைப்பை கொண்டு நேர்மையாக சான்றோராக வாழ்வார்களை தவிர எக்காரணம் கொண்டும் களவாட மாட்டார்கள். அவர்களுக்கு சூதுவும் தெரியாதுன்னு சொல்கிறார். ஆகையால் இக்குறள் மூலம் இன்று நாம் தெரிந்து கொள்வது, எவ்வளவு கஷ்டத்திலும் துன்பத்திலும் நேர்மையுடனும் நமக்கான உழைப்பை மட்டுமே நாம் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களின் உயர்வையும் மற்றவர்களின் பொருளை பார்த்து ஆசைப்படுவதோ சூது கொள்வதோ இருக்கக்கூடாது. ஆகையால் இக்குறளை பின்பற்றி நாம் நமக்கான வளர்ச்சியும் நமக்கான ஒழிப்பையும் முழு மனசுடனும் உத்வேகத்துடன் செயல்பட்டு வாழ்க்கையில் ஆற்றலுடன் வெல்வோம். இக்குறள் மூலம் மீண்டும் திருக்குறள்: களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை. ஒழிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி இல்லை. அனைவரும் ஒழியுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.